அரியலூரில் வன்னியர் இன மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அரியலூரில் 24/12/2024 அன்று அண்ணா சிலை அருகில் வன்னியர் சமுதாய மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாமக மாவட்ட செயலாளர் தமிழ் மறவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு தலைவர் TMT திருமாவளவன், மாநில மாணவர் சங்க செயலாளர் கொடுக்கூர் ஆளவந்தார், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் KPN ரவிச்சந்திரன், பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் அசோகன், வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தர்ம பிரகாஷ், மாவட்ட தலைவர் ராமசாமி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று அரியலூர் நகரில் அண்ணா சிலை அருகே தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன போராட்டத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த போராட்டமானது 10.5% ஒதுக்கீடுக்கான போராட்டம். இது தரும் வரை தொடர்ந்து எங்கள் போராட்டம் நடைபெறும். தினமுல்லை செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் வேல்முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.